ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்களேன், இதை கருது அப்படிம்பாங்க. இதை ராக்கிக்குள்ளது. இதை அது விளையிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுட்டு அதை நம்ம கையிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கையிட்டு அந்த சொலவில் தேய்ச்சி புடச்சி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்படி இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த தீயில் வாட்டுறனால நல்லாயிருக்கும். உண்மையிலே பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஊர் சைடு சின்ன வயசுலலாம் இருக்கும்பொழுது நல்லா நம்ம அம்மாலாம் இந்த மாதிரி வாட்டி இப்படி செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களாம் இப்போ அடுப்பில் இதை நான் யூஸ் பண்ணுறதுனால இப்போ எல்லோரும் இதை மறந்துட்டாங்க. பார்த்திங்களா? இப்படி பண்ணி கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. தீயில் வாட்டி அதோட டேஸ்ட்டே ரொம்ப எம்மியாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பாதி வெந்து அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி கருதை வாட்டி சாப்பிட்ருக்கீங்களா? பார்த்திங்களா பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அடாடாடாடா. பார்த்திங்களா? அது எங்கள் அப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த இது சுடும்போதே ஒரு வாசம் அழகாக இருக்குது. பார்த்திங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. எல்லாம் சுட்டு இது சாப்பிடும்போது ஹெம்மியாக இருக்குங்க. பார்த்திங்களா? நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.